நண்பர்களே, இந்த காணொளி இப்ப உங்க கண்களுக்கு முன்னாடி வர்றது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க தேடல, ஆனா இது உங்கள தேடி வந்திருக்குது. இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. வாழ்க்கை எப்போதும் சின்ன சின்ன சைகைகள்ல தான் நமக்கு பெரிய மெசேஜ் கொடுக்குது. அது சில நேரம் ஒரு சந்திப்பாகலாம், சில நேரம் ஒரு தோல்வி ஆகலாம், சில நேரம் இப்படியா ஒரு வீடியோ ஆகலாம். ஒரு விஷயம் ஞாபகம் வைங்க, வாழ்க்கை யாரையும் தவறான நேரத்துல தவறான இடத்துக்கு கூட்டிட்டு போகாது. நீங்க இப்போ எந்த நிலையில இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. சோர்வு இருக்கலாம், குழப்பம் இருக்கலாம், நான் எதுக்கு இதெல்லாம்னு கேட்கும் நிலை இருக்கலாம். ஆனா நம்புங்க, அந்த கேள்வி கேட்கிற அளவுக்கு நீங்க வளர்ச்சி பாதைக்கு வந்துட்டீங்க. சில நேரம் வாழ்க்கை நம்ம உடைக்கிற மாதிரி தோணும், ஆனா உண்மையில அது நம்மை உருவாக்குறது. நம்ம பழைய பயங்கள உடைக்குது, பழைய எண்ணங்கள உடைக்குது, புதிய நம்பிக்கைக்கு இடம் செய்யுது. நீங்க இப்போ இந்த வீடியோ பார்க்கறீங்கன்னா அது ஒரு அழைப்பு. உங்க வாழ்க்கை அடுத்த ஸ்டேஜுக்கு போக ரெடியாகுது. ஆனா அந்த கதவு தானாக திறக்காது. அத திறக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு முடிவெடுக்கணும். இன்னைக்கு ஒரு சின்ன முடிவெடுக்குங்க. பயத்தை கடக்கணும், தாமதத்தை விடணும், மற்றவர்களின் கருத்தை விட உங்க கனவுக்கு மதிப்பு கொடுக்கணும். நினைவில் வைங்க, வெற்றி ஒரே நாள்ல வராது, ஆனா ஒரு நாள் நிச்சயம் வரும், நீங்க நிக்காம முயற்சி செய்தா. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, ஏன்னா கடைசியில நான் சொல்லப்போற ஒரு வரி அது உங்க மனசுல ஒன்னு கிளிக் ஆகும். அந்த வரி என்னன்னா, உங்க வாழ்க்கையை மாற்றப்போற அந்த ஒரே மனிதர் இன்னும் வரல, ஏன்னா அவர் நீங்க தான். உங்க உள்ளுக்குள்ள போராட்டம். உண்மையா சொல்லுங்க, நீங்க ரொம்ப ஆழமா ஏதோ ஒரு விஷயத்தை விரும்புறீங்க. பணம், நல்ல வேலை, மரியாதை, உண்மையான காதல் அல்லது மன அமைதி. இதுல ஏதாவது ஒன்று இல்லனா கூட, நான் ஒரு நாள் என் வாழ்க்கைய நான் விரும்புற மாதிரி வாழணும்னு ஒரு ஆசை கண்டிப்பா இருக்கும். ஆனா எவ்வளவு நாளாச்சு அது இன்னும் நடக்கல? நீங்க முயற்சி பண்ணீங்க, சில சமயம் தோல்வி வந்தது, சில சமயம் மக்கள் நம்பிக்கையை உடைத்தாங்க, சில சமயம் நீங்களே உங்கள சந்தேகப்பட ஆரம்பிச்சிங்க. அப்புறம் என்ன நடக்குது தெரியுமா? விருப்பம் மெதுவா சந்தேகமா மாறுது. எனக்கு இதெல்லாம் கிடைக்குமா? நான் தகுதியானவனா? என் நேரமா இது? நான் இவ்வளவு கனவு காண்றதே தவறா? இந்த கேள்விகள்தான் உங்க கனவுகளுக்கு முன்னாடி நின்று காத்திருக்கும் காவலாளிகள். அவங்க வேலை என்னன்னா, உங்கள பாதுகாக்கிற மாதிரி நடிக்கணும். ஆனா உண்மையில அவங்க உங்கள தடுத்து நிறுத்துறாங்க. ஏன்னா ஒரு உண்மை என்னன்னா, நீங்க பெரிய விஷயம் விரும்புறீங்கன்னா அதுக்கு முன்னாடி உங்க மனசு ஒரு சோதனைக்கு போகும். வெளி உலகம் உங்கள நிறுத்த முயற்சி செய்யாது. முதல்ல உங்க உள்ளே இருக்கிற அந்த சிறிய குரல் தான் முயற்சி செய்யும். பாதுகாப்பா இரு, அவ்வளவுதான் போதும், ரிஸ்க் எடுக்காத. அந்த குரல் நல்லதுக்காகத்தான் வருது, ஆனா அது உங்க வளர்ச்சிய மெதுவா கட்டி போடுது. நினைச்சு பாருங்க, நீங்க இப்போ சந்தேகப்படுறீங்கன்னா அது உங்க கனவு பெரியதுன்னு அர்த்தம். சின்ன கனவுகளுக்கு யாரும் பயப்பட மாட்டாங்க, பெரிய கனவுகளுக்குத்தான் மனசு குலுங்கும். அதனாலதான் இந்த உள்ளுக்குள்ள போராட்டம். ஒரு பக்கம் நான் இன்னும் அதிகமா வாழ்க்கையில டிசர்வ் பண்றேன்னு சொல்லும் ஆசை, மற்றொரு பக்கம் அது உனக்கு இல்லைன்னு சொல்லும் பயம். இந்த இரண்டுக்கும் நடுவுல நீங்க நிக்கிறீங்க. ஆனா ஒரு முக்கியமான உண்மை, இந்த போராட்டம் நடக்குது என்றால் நீங்க இன்னும் ஒழியலைன்னு அர்த்தம். உள்ளே ஆசை இருக்குதுன்னா உள்ளே நம்பிக்கை இன்னும் சாகலைன்னு அர்த்தம். அடுத்த பகுதியில இந்த சந்தேகத்துக்கு பின்னாடி இருக்கும் உண்மையை பார்ப்போம். பிரபஞ்சம் கேட்கிறது வார்த்தை இல்ல. நீங்க வாயில சொல்றது ஆசை, ஆனா உள்ளுக்குள்ள பேசுறது பயம். பிரபஞ்சம் எதை கேட்கும்? வார்த்தைகளை இல்ல, உள்ள குரலை. நீங்க சொல்றீங்க, எனக்கு வெற்றி வேணும், நான் பெரிய நிலைக்கு போகணும், என் வாழ்க்கை மாறணும். ஆனா இரவு அமைதியில நீங்க உங்களோட பேசுறது வேற. என்னால முடியுமா? நான் ரெடியா? நான் தகுதியானவனா? மீண்டும் தோற்றிட்டா என்ன? அந்த முடியுமாதான் சிக்னல். ஏன்னா பிரபஞ்சம் தீர்ப்பு சொல்லாது, அது நல்லது கெட்டது என்று தேர்வு செய்யாது. அது ரெஸ்பான்ஸ் மட்டும் கொடுக்கும். நீங்க அனுப்புற அதிர்வ அதே மாதிரி திருப்பி தரும். நீங்க பயத்தோட முயற்சி பண்ணீங்கன்னா அது சந்தேகத்தோட சூழ்நிலையை திருப்பி தரும். நீங்க நம்பிக்கையோட நடந்தீங்கன்னா அது வாய்ப்புகளை கொண்டு வரும். இது மாயாஜாலம் கிடையாது, இது உங்க மனசின் விதி. உங்க மனசு என்ன நம்புதோ அதை உண்மையாக்குறதுக்காக உங்க நடத்தை மாறும், உங்க முடிவுகள் மாறும், உங்க செயல்கள் மாறும். அதனால உங்க முடிவுகளும் மாறும். ஒரு உதாரணம் பாருங்க. நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, வாயில சொல்றீங்க நான் செமா பண்ணுவேன்னு, ஆனா உள்ளுக்குள்ள இது எனக்கு கிடைக்காதுன்னு நம்புறீங்க. அந்த நம்பிக்கை உங்க உடல் மொழியில தெரியும், உங்க குரலில் தெரியும், உங்க கண்களில் தெரியும். பிரபஞ்சம் என்ன பண்ணும்? நீங்க அனுப்புற அந்த நம்பிக்கை இல்லாத அதிர்வுக்கு அதே மாதிரி ரெஸ்பான்ஸ் தரும். ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வைங்க, பிரபஞ்சம் உங்கள தண்டிக்காது, அது உங்கள பிரதிபலிக்கும்.
நீங்க உங்களை எப்படி பார்க்கறீங்களோ அதையே உலகம் உங்களுக்கு காட்டும். அதனால அடுத்த 10 நிமிஷம் முக்கியம். உங்க வாழ்க்கை முழுக்க மாறணும்னா முதல்ல உங்க உள்ள குரல் மாறணும். என்னால முடியுமான்னு கேக்குற குரலை நான் முயற்சி பண்ணுவேன்னு மாற்றுங்க. எனக்கு தகுதி இருக்கான்னு கேக்குற குரலை நான் வளர்ற வழியில இருக்கேன்னு சொல்லுங்க. ஏன்னா நீங்க உங்களை நம்ப ஆரம்பிச்ச அந்த நொடியில இருந்து பிரபஞ்சம் உங்க பக்கம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்ப கேள்வி ஒன்றே, நீங்க அனுப்புற சிக்னல் பயமா அல்லது நம்பிக்கையா? உச்ச ரகசியம், பிடிச்சு இழுக்காதீங்க. பல பேரு தவறா புரிஞ்சிக்கிற ஒரு விஷயம் இருக்கு. நினைச்சா நடக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, நினைச்சா மட்டும் நடக்காது, நம்பினாதான் நடக்கும். நம்பிக்கைக்கு அடுத்தபடி என்ன? விடுவித்தல். விடுவித்தல் அப்படின்னா வேணான்னு கைவிடுறது இல்ல, எனக்கு தேவையில்லைன்னு ஒதுக்குறது இல்ல. விடுவித்தல் அப்படின்னா நான் கேட்டுட்டேன், நான் செய்ய வேண்டியது செய்யறேன், இப்போ நான் அமைதியா இருக்கிறேன், அதுதான் விடுவித்தல். பல பேர் என்ன பண்றாங்க தெரியுமா? கனவை கேக்குறாங்க, அதுக்காக 2 நாள் முயற்சி பண்றாங்க, அதுக்கப்புறம் தினமும் சோதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எப்ப வரும்? ஏன் இன்னும் வரல? இது சரியா போகுதா? அந்த அவசரம், அந்த பதட்டம், அந்த பற்றுதல், அதுதான் கதவை பூட்டிக்கிட்டு இருக்கும் பூட்டு. நீங்க ஒரு கதவை தள்ளிக்கிட்டே இருந்தா அது திறக்காது. ஒரு ஸ்டெப் பின்னாடி போய் நின்னாதான் அது தானா திறக்கும். வாழ்க்கையிலும் அதே விதி. நீங்க ஓவரா பிடிச்சு இழுக்கிற விஷயம் உங்ககிட்ட இருந்து தூரமா போகும். ஏன்னா அந்த பிடிச்சு இழுக்கிறதுல பயம் கலந்திருக்கும். இது இல்லைன்னா நான் சரியில்லைன்னு ஒரு குறை உணர்வு இருக்கும். ஆனா நீங்க அமைதியா நின்னா, இது எனக்கு வருது, வரும் நேரம் சரியா வரும், அந்த வரைக்கும் நான் என்ன வளர்ச்சிக்கு தேவையோ அதை பண்ணிக்கிறேன். இந்த மனநிலையில இருந்தீங்கன்னா உங்க உள்ள ஒரு லைட்டான உணர்வு வரும். அந்த லைட்டான உணர்வே அதிர்வை மாற்றும். நினைச்சு பாருங்க, நீங்க ஒருத்தரை ரொம்ப பிடிச்சு பிடிச்சு பேசுனீங்கன்னா அவரு தள்ளி போவாங்க. ஆனா நீங்க உங்க வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சீங்கன்னா அவரே உங்க பக்கம் வருவாங்க. அதுவே அட்ராக்ஷனின் சட்டம். பிடிச்சு இழுக்காதீங்க, தகுதியா வளருங்க, அமைதியா நம்புங்க. சரியான நேரம் வந்தா அது ஓடி வந்து உங்களை சந்திக்கும். இப்போ ஒரு கேள்வி, நீங்க இப்ப பிடிச்சு இழுக்கிறீங்களா அல்லது நம்பிக்கையோட விடுவிக்கிறீங்களா? நீங்க மாறினா உலகம் மாறும். இப்போ ஒரு பெரிய உண்மைக்கு வர்றோம். நீங்க வாழ்க்கை மாறணும் என்று எதிர்பார்க்கிறீங்க. சூழ்நிலை மாறணும், பணம் அதிகரிக்கணும், சரியான மனிதர்கள் வாழ்க்கையில வரணும், மரியாதை கிடைக்கணும். ஆனா ஒரு கேள்வி, நீங்க மாற தயாரா? பல பேர் வெளியுல மாறணும் என்று எதிர்பார்ப்பாங்க, ஆனா உள்ளுல மாறணும் என்ற முடிவு எடுக்க மாட்டாங்க. உண்மை என்னன்னா, வாழ்க்கை ஒரு கண்ணாடி. நீங்க எப்படி உள்ளுல இருக்கீங்களோ அதே மாதிரி வெளியில பிரதிபலிக்கும். நீங்க உங்கள மதிக்கலன்னா உலகம் உங்கள மதிக்காது. நீங்க உங்கள சந்தேகப்படுறீங்கன்னா வாய்ப்புகளும் உங்கள சந்தேகப்படும். நீங்க உங்கள நம்ப ஆரம்பிச்சீங்கன்னா சூழ்நிலையும் மெதுவா உங்க பக்கம் திரும்பும். இதுக்கு ஒரு சட்டம் இருக்கு. நீங்க யாராக இருக்கீங்களோ அதுக்கேற்ற வாழ்க்கை தான் உங்களுக்கு வரும். அதனாலதான் சில பேருக்கு வெற்றி அதிர்ஷ்டம் மாதிரி தோணும். ஆனா அது அதிர்ஷ்டம் இல்ல. அவர்கள் உள்ளே மாற்றத்தை ஏற்கனவே செஞ்சிட்டாங்க. அவர்கள் பயத்தோட இல்ல, தகுதியோட நடந்தாங்க. நீங்க இன்று எதையாவது விரும்புறீங்கன்னா அந்த விஷயம் உங்க வாழ்க்கைக்குள் வரணும்னா முதல்ல நீங்க அந்த லெவலுக்கு க்ரோ ஆகணும். பணம் வேணும்னா பணம் ஹேண்டில் பண்ற மனநிலை வளரணும். மரியாதை வேணும்னா முதல்ல நீங்க உங்கள மரியாதை செய்யணும். உண்மையான காதல் வேணும்னா முதல்ல நீங்க உங்கள முழுமையா ஏற்கணும். இதுதான் மாற்றத்தின் ரகசியம். வெற்றி வெளியில ஆரம்பிக்காது, அது உள்ளுல ஆரம்பிக்கும். ஒரு நாள் பெரிய மாற்றம் வராது, ஆனா தினமும் சின்ன சின்ன மாற்றங்கள் சேர்ந்து ஒரு நாள் பெரிய மாற்றமா தெரியும். இப்ப நீங்க எங்க இருக்கீங்கன்னு மேட்டர் இல்ல, இப்ப நீங்க என்ன முடிவெடுக்கிறீங்கன்னு தான் மேட்டர். இன்னைக்கு ஒரு சின்ன முடிவெடுக்குங்க, நான் மாற தயாரா இருக்கேன். அந்த ஒரு முடிவு உங்க வாழ்க்கையின் திசையை மாற்ற ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்க மாறினா உங்க எனர்ஜி மாறும், உங்க எனர்ஜி மாறினா உங்க உலகமே மாறும். கடைசி உண்மை, நீங்க காத்திருக்கிறது உங்களைத்தான். இப்போ எல்லா விஷயத்தையும் பார்த்தாச்சு. உள்ளுக்குள்ள போராட்டம், பயம் வெர்சஸ் நம்பிக்கை, பிடிச்சு இழுக்கிற மனநிலை வெர்சஸ் விடுவித்தல். மாற்றம் வெளியில இல்ல, உள்ளுல ஆரம்பிக்குது. ஆனா இப்ப ஒரு கடைசி உண்மை சொல்லணும். நீங்க இன்னும் ஏதோ ஒன்றுக்காக காத்திருக்கீங்க. சரியான நேரம், சரியான மனிதர், சரியான வாய்ப்பு, சரியான நாள். இது செட்டில் ஆன பிறகு நான் ஆரம்பிப்பேன். அந்த விஷயம் கிளியர் ஆன பிறகு நான் மூவ் ஆகிறேன். அவன் சப்போர்ட் பண்ணினாதான். இப்படி பல காரணங்கள். ஆனா உண்மை என்னன்னா, நீங்க காத்திருக்கிறது நேரத்துக்காக இல்ல,
நீங்க காத்திருக்கிறது தைரியத்துக்காக. அந்த தைரியம் வெளியில இருந்து வராது, அது உங்க உள்ளுளவே இருக்கு. பல பேர் வாழ்க்கை மாறணும்னு ஆசைப்படுறாங்க, ஆனா மாற்றத்துக்கு தேவையான முதல் ஆக்ஷன் எடுக்க பயப்படுறாங்க. ஏன்னா அந்த முதல் ஸ்டெப் எடுத்தா பழைய வாழ்க்கை கம்ஃபர்டபுள் இல்லாம போயிடும். கம்ஃபர்ட் ஜோன் நமக்கு சேஃப் ஃபீல் தரும், ஆனா அது growth தராது. நினைச்சு பாருங்க, ஒரு விதை மண்ணுக்குள்ள உடையாம இருந்தா அது மரமா வளருமா? உடையணும், இருட்டுல இருக்கணும், அதுக்கப்புறம்தான் வெளிச்சம். அதே மாதிரி நீங்க இப்போ சந்திக்கிற குழப்பம் உங்க பிரேக் டவுன் இல்ல, அது பிரேக் த்ரூக்கு முன்னாடி ஸ்டேஜ். ஒரு நாள் நீங்க திரும்பி பார்த்தா அந்த நாள் தான் என் வாழ்க்கை டேர்ன் ஆனதுன்னு சொல்ல போறீங்க. ஆனா அந்த நாள் ஆட்டோமேட்டிக்கா வராது, நீங்க ஒரு முடிவெடுக்கணும். இப்போ இந்த நொடி, இந்த வீடியோ பார்க்கிற இந்த நொடி உங்க வாழ்க்கையின் டேர்னிங் பாயிண்டா ஆகலாம். நீங்க இன்னும் காத்திருக்கணுமா, அல்லது இப்பவே உங்க ஃபியூச்சருக்கு ஒரு சின்ன ஸ்டெப்